Hi everyone, warmly welcome to my channel. இன்றைக்கு நான் உங்களோட எல்லாருக்குமே மிச்சமே டேஸ்டியான ஒரு சமோசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் ஷேர் பண்ண போகிறேன். நோன்பு நேரங்களில் இஃப்தார் டைமுக்கு மட்டும் இல்லாமல் சும்மா நேரத்துலேயும் ஒரு கப் சூடான டீயோட சமோசா எடுத்துக்கிற போக்குள்ள மிச்சமே டேஸ்ட்டாக இருக்கும். சமோசா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். சமோசா செய்கிறதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டாக மாவை ரெடி பண்ணி வச்சுருவோம். அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கிறேன். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கிறேன். உப்பும் எண்ணெயும் மாவோடு நல்லா சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சா பிடிப்படுற மாதிரி வர வேணும். இந்த மாதிரி வந்தப்புறம் நீங்கள் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவை ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மாதிரி இப்படி பிணைஞ்சு எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு சாஃப்டான டோ உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி அளவில் சாஃப்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் போதும். இதுக்கு மேலால் நீங்கள் ஒரு ஈர துணி ஒன்று போட்டு ஒரு 30 நிமிஷம் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஈரத்துணி போடாட்டி மாவு மேலே நல்லா ட்ரை ஆகிடும். அடுத்து நான் ஸ்டஃபிங் செய்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு இது மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். 1-2 மேஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சமோசாவில் கடிப்பட போக்குள்ள நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சாப் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டஃபிங் பொறுத்த வரைக்கும் அவங்களோட விருப்பம் மாதிரி செஞ்சு குறையிலும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திருக்கிறேன் 1 டீஸ்பூன் அளவுக்கு. இஞ்சி பூண்டு வாசம் போனப்புறம் அதில் ஒரு கறிக்கொச்சிக்காவும் சின்னதாக வெட்டி சேர்த்துக்கொண்டேன். இதில் நீங்கள் கேரட் கூட சாப் பண்ணிவிட்டு சேர்த்து குறையிலும். அடுத்து நான் 100 கிராம் அளவுக்கு எலும்பில்லாத சிக்கன் எடுத்து அதை கொஞ்சமாக பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கொண்டேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டேன். மசாலாவுமே அவங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ப நாங்கள் செஞ்சு குறையிலும். அதோடு நாங்கள் அவிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் எப்பயுமே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலா கூட்ட குறைக்க எதுவும் செஞ்சு குறையிலும். இப்போ நான் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கொண்டேன். சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மட்டன் அப்படி இல்லாட்டி டின் மீன் எது வேண்டாலும் ட்ரை பண்ணிலும். அடுத்து நாங்கள் சமோசாவுக்கு ஷீட் ரெடி பண்ண வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊறி இன்னமும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகி வந்திருக்குது. இப்போ இந்த மாவை இன்னொரு தடவை இப்படி நாங்கள் நல்லா பிணைஞ்சிட்டு சின்ன போல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி இது மாதிரி கிராக் இல்லாத மாதிரி போல்ஸ் பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி. நாங்கள் இப்போ சமோசாவுக்கு சீட் வந்து ரெடி பண்ணுவோம். கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு பவுல் எடுத்து இப்படி வச்சுட்டு நீங்கள் 2 பக்கமும் மாவு வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட ஒரு ரோல் பின் வச்சு நல்லா மெல்லிஸாக நீங்கள் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிஸாக இருக்க வேணும். அப்போ தான் சமோசா நல்லா மொறுண்டு கிடைக்கும். ரவுண்ட் ஷேப்பில் இப்படி மெல்லிஸாக உருட்டி எடுத்த போகிறோம். அதை ஒரு 2 பார்ட்டாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஒரு சைடு எடுத்து ஒரு முக்கோண ஷேப்பில் இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. மாவில் கொஞ்சம் தண்ணியாக மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணியிருக்கிறேன். கோர்னர் சைடில் அந்த பேஸ்ட்டை பூசிட்டு நீங்கள் இது மாதிரி முக்கோண ஷேப்பில் மறுவாலும் மடித்து சீல் பண்ணிக்கோங்க. இப்போ நடுவில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுட்டு இது மாதிரி கையால் லெவல் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த மாவு பேஸ்ட்டை மறுவாலும் பூசி இது மாதிரி நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போ சரியான அந்த சமோசாவோட ஷேப் உங்களுக்கு கிடைக்கும்.
ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்ச சமோசாவை அடிக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டி பீற மாதிரி வந்துடும். இன்னொன்று நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல மெல்லிஸாக சமோசா சீட் ரெடி பண்ணிவிட்டு அதை இப்படி ரெண்டாக வெட்டிட்டு ஒரு முக்கோண ஷேப்பில் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த கார்னர் சைடில் அப்படியே நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிற மைதா பேஸ்ட்டை நீங்கள் தடவிட்டு இது மாதிரி முக்கோணம் மாதிரி மடித்து நீங்கள் அதை நல்லா சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஸ்டஃபிங் எல்லாம் பொரிக்கக்குள்ள வெளியே வராது. அதுக்கப்புறம் இதை இப்படி ஓப்பன் பண்ணால் ஒரு பாக்கெட் மாதிரி வரும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. மிச்சம் வைக்க தேவையில்ல, ஒரு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோனீங்கன்னு சொன்னால் போதும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் அதை கையால் கொஞ்சம் லெவல் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த மைதா பேஸ்ட் எடுத்து இந்த கோர்னர் சைடில் மறுவாலும் பூசிட்டு அதை நல்லா நீங்கள் சீல் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு சமோசாவோட ஷேப் ரெடி ஆகிரும். இப்போ எல்லாமே பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ நாங்கள் பொரிச்செடுப்போம். சமோசா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடு குறைய இருக்க வேணும். அப்போ தான் அது நல்லா நின்று பொரிஞ்சு வரும். எண்ணெயோட சூடு கூடையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அது டக்குன்னு கருவின மாதிரி பெய்த்துரும். அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது. இது மாதிரி ஒரு பக்கம் நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் நீங்கள் மற்ற பக்கம் திருப்பி போட்டு அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. கடையில் வாங்குகிற மாதிரியே மிச்சம் டேஸ்டியான ஒரு சமோசா நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தப்புறம் நீங்கள் இதை வெளியே எடுத்துக்கோங்க. வெளியே எடுத்துகிட்டு இது மிச்ச நேரத்துக்கு மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயினரில் நீங்கள் போட்டு மூடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ மிச்ச நேரத்துக்கு அது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரமதான் நேரத்தில் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு ஈவினிங் டைமில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். கடைகளில் வாங்குறதையும் விட நாங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி அது நல்லா வரப்போக்குள்ள அதில் கிடைக்கிற அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களுமே மிச்சமே நல்லா இருக்கும். எல்லோரும் இந்த ரெசிபியை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப்தார் டைமில் மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போக்குள்ள உங்களோட வீக்கெண்ட் டேஸ் ஈவினிங் டைம் அப்படி நீங்கள் எந்த டைமில் இருந்தாலும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய் அண்ட் டேக் கேர்.